Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 6.3 ல sum number 3 given பாருங்க. From the top of the tower 60 meter high, the angles of depression of the top and bottom of a vertical lamppost are observed to be 38 degree and 60 degree respectively. அப்படினா என்னன்னா இப்ப ஒரு டவர் இருக்கு, அந்த டவரோட ஹைட் பாத்தீங்கன்னா 60 மீட்டர். அந்த டவரோட டாப்ல இருந்து பக்கத்துல ஒரு வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட் இருக்கு, அதோட டாப்பையும் பாக்குறாங்க பாட்டமையும் பாக்குறாங்க. டாப் பாக்குற ஆங்கிள் 38 டிகிரி, பாட்டம் பாக்குற ஆங்கிள் 60 டிகிரி. So this is the angle of depression. So நம்ம எங்க இருக்கோமோ அங்க இருந்து ஹரிசாண்டல் ஒரு லைன் போட்டு அதுல இருந்து தான் நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணணும். So டாப் பாக்குறதுக்கு இந்த லைன், so this is 38 டிகிரி. பாட்டம் பாக்குறதுக்கு இந்த லைன், so this is 60 டிகிரி. எப்பவுமே நம்ம டிப்ரெஷனை எலிவேஷனா மாத்தி தான் சம் போடுவோம். சோ அதனால இப்ப 38 டிகிரி இங்க கிரியேட் ஆயிருக்கறனால அதை ஒட்டி இங்க 38 டிகிரி, this is 60 டிகிரி. சோ இங்க 60 டிகிரி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் எங்க இருந்து எங்க மார்க் பண்றோமோ அந்த லைன் எங்க எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல அகைன் ஆங்கிள் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஹைட் 60 மீட்டர் நமக்கு தெரியும். நமக்கு இந்த ஹைட் வேணும். சோ இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க எந்த ஆங்கிளும் கிடையாது. சோ இந்த டோட்டல் ஹைட்ல இருந்து இந்த ஏபியை கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணி இந்த ஹைட்டை கண்டுபிடிக்க போறோம். ரைட், இப்ப பாருங்க, ஏசிங்கிறது என்னது? ஹைட் ஆஃப் த டவர். டிங்கிறது என்னது? ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன். ட்ரையாங்கிள் ஏசிடி எவ்வளவு டிகிரி? 60 டிகிரி. So tan theta equal to opposite side by adjacent side. Here opposite side is AC by CD. AC ஓட measurement 60 னு தெரியும். BC ஓட measurement, sorry, CD ஓட measurement நமக்கு தெரியாது. So CD தான் கண்டுபிடிக்க போறோம். tan 60 ஓட வேல்யூ √3. So 60 by CD. இப்போ நமக்கு CD தானே வேணும். CD எங்க கொண்டு போயிடலாம்? √3 இங்க வந்துருமா? இங்க இருக்க √3 இங்க வரும்போது டினாமினேட்டரா? ஆல்ரெடி நிறைய சம்ஸ் பார்த்திருப்போம். டினாமினேட்டர்ல இர்ரேஷனல் நம்பர் வந்தா அதே நம்பரால மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணும்போது கீழே இருக்க நம்பர் ஹோல் நம்பரா மாறிடும். பாருங்க, 60 by √3 into √3 by √3. அப்ப மேல 60 √3யா, கீழே √3 into √3, √2 மல்டிபிள் பண்ணும்போது ஸ்கொயர் கிடைக்கும். சோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி 3. இந்த 3யும் 60யும் கேன்சல் பண்ணலாமா? அப்ப 20 √3 கிடைக்குமா? இந்த சிடிங்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 20 √3. இந்த சிடியும் இந்த பிஇயும் சேமா? சோ இங்க 20 √3 னா இங்கேயும் 20 √3யா? அதுதான் இங்க எழுதி இருக்கோம். சிடி ஈக்குவல் டு பிஇ ஈக்குவல் டு 20 √3. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். ட்ரையாங்கிள் ஏபிஇ. இதுல பாத்தீங்கன்னா ஆங்கிள் எவ்வளவு? 38 டிகிரி. சோ tan 38 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை பிஇ. பாருங்க, tan θ ஈக்குவல் டு ஏபி பை பிஇ. tan 38 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை பிஇக்கு பதிலாக இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 √3. சோ இங்க அப்ளை பண்றோம். நமக்கு என்ன வேணும்? ஏபி தானே வேணும். சோ இந்த 20 √3 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 0.7813 into 20. இந்த √3க்கு பதிலா क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? 1.732 கொடுத்திருக்காங்களா? அதை இங்க யூஸ் பண்ணலாமா? சோ 1.732 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 27.064 கிடைக்கும். நமக்கு இந்த ஏபி வேண்டாம், என்ன வேணும்? பிசி தான் வேணும். பிசி வேணும்னா என்ன செய்யணும்? ஏசில இருந்து ஏபியை சப்ராக்ட் பண்ணணும். சோ ஏசிங்கிறது எவ்வளவு? 60 மீட்டர். ஏபி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 27.064. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 32.936 மீட்டர். புரிஞ்சுதா? தேங்க்யூ.